நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வெழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 2ல நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம டே 2ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த டாபிக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்ட் 7ல இருந்து பார்ட் 9 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். அதாவது பார்ட் 7ல பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த டாபிக் எடுத்திருப்போம். பார்ட் 8ல பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பார்ட் 9ல எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற டாபிக்கே பார்த்திருப்போம். ஸோ இந்த 3 பார்ட்டும் நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதுல போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கார்னர்ல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண வீடியோஸை நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 10ல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு எவ்ரி இயர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த டாபிக்கே கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன, மூவ்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன, மீன் வேரியன்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி தேர்ட் மூவ்மெண்ட், ஃபோர்த் மூவ்மெண்ட் இது மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. இப்போ இதில் நம்ம தேர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா காசியன் டிஸ்ட்ரிபியூஷன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் மீனிங் தான். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலும் ஒன்று தான், காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்குறோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து நோட் பண்ணுறோம், இதோட மீன் வேரியன்ஸ் என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம வந்து ரெண்டு இதாக எடுத்துக்கலாம். ஒன்னு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி ரெண்டா எடுத்துங்க. ஸோ கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதே இது இன்னொன்னு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதுல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் f of x ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2 into x minus mu by sigma whole square. So இதுல x ஓட லிமிட் பாத்தீங்க அப்படின்னா minus infinity less than x less than infinity வரும். அதே மாதிரி mu ஓட லிமிட் பாத்தீங்க அப்படின்னா minus infinity less than mu less than infinity வரும். The sigma வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா greater than 0. So இங்க பாராமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா mu, sigma அப்படின்றது என்னவா இருக்கும், பாராமீட்டர். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஃபார்மெட் எப்படி இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது f of x ஈக்குவல் டு 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2 into x minus mu by sigma என்ன வரும், ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இதை எப்படி நம்ம வந்து நோட் பண்ணுவோம் அப்படின்னா x is equivalent to capital N of mu, sigma square. ஸோ அதாவது இங்கே உள்ளது என்னன்னு அர்த்தம் அப்படின்னா மீன். ஸோ இது வந்து என்னன்னு அர்த்தம்னா வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் என்ன நோட் பண்ணுவோம், மியூ சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு நோட் பண்ணுவோம். இப்போ இதுல மீன் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா மியூ அப்படின்னு வரும். அடுத்து வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா சிக்மா ஸ்கொயரு. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சோம்னா என்ன வந்துடும், ரூட் ஆஃப் வேரியன்ஸா, அப்போ ஈக்குவல் டு சிக்மான்னு வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதை ஒன் பை ஒன்னா நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே நம்ம என்ன நோட் பண்றோம் அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன, ஸோ இதுல பேராமீட்டர் என்ன, ஸோ இதோட லிமிட் என்னன்றதை பார்க்குறோம். இப்போ இதே இது ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. ஸோ இதில் மீன் அதாவது மியூ ஈக்குவல் டு 0, வேரியன்ஸ் அதாவது சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அப்படின்னாலே மீன் ஈக்குவல் டு 0, வேரியன்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா f of x ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 by root of 2 pi. இங்க சிக்மாவோட வேல்யூ 1 வந்துருமா, e power minus 1 by 2 into இங்க நமக்கு என்ன இருக்கு x minus mu by sigmaவா, அப்ப x minus mu by sigmaவை z அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துரும் z square by 2 வருமா.
அப்ப இ பவர் மைனஸ் இது என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா இசட் ஸ்கொயர் பை டூ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பை ஆஃப் இசட் அப்படின்னு நோட் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்ம் எப்படி எடுத்துக்கோ அப்படின்னா பை ஆஃப் இசட். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்டாங்க அப்படின்னா பை ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் 2 பை இ பவர் மைனஸ் இசட் ஸ்கொயர் பை டூ. ஸோ இங்கே இசட்டோட லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிவ் லெஸ் தென் இசட் லெஸ் தென் என்ன வரும் இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா x is equivalent to n of இங்க மீன் equal to 0 எடுத்திருப்போம், வேரியன்ஸ் equal to 1 அப்ப n of என்ன வரும் 0, 1. அப்ப x is equivalent to n of 0, 1 அப்படின்னு வந்துட்டாலே சோ இது என்னன்னு அர்த்தம் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அப்படின்னு அர்த்தம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன், சோ இது வந்து என்னன்னு அர்த்தம்னா வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்ல மீன் equal to 0, வேரியன்ஸ் equal to 1. சோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் கேட்டாங்க அப்படின்னா இதில் மீனுக்கு பதிலாக 0, வேரியன்ஸ்க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா x is equivalent to n of 0, 1. ஸோ இங்கே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி நோட் பண்றோம் நம்ம x is equivalent to n of mu, சிக்மா ஸ்கொயர். இதுல மீன் அப்படின்றது மியூ, சிக்மா ஸ்கொயர்ன்றது வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு ரூட் ஆஃப் எடுத்தோம் அப்படின்னா சிக்மா அப்படின்னு கிடைக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். ஸோ இதை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். நம்ம z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மான்னு எடுத்தோம்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இங்கே நமக்கு என்ன வரும் பை ஆஃப் z ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் 2 பை இ பவர் மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2. ஸோ இதுதான் நம்ம போனதில் பார்த்தோம். ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிவ் லெஸ் தென் இசட் லெஸ் தென் இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ இது எப்படி நம்ம நோட் பண்றோம் அப்படின்னா x is equivalent to n of 0, 1. ஸோ இங்க z is called as the standard normal variate. ஸோ இங்க மீன் ஈக்குவல் டு என்ன வரும் 0, வேரியன்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி இன்டெகிரல் கேட்டாங்க அப்படின்னா பை ஆஃப் z ஈக்குவல் டு இன்டெகிரல் என்ன வந்துடும் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் 1 பை ரூட் ஆஃப் 2 பை இ பவர் மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு டிஇசட். இதோட ப்ராபபிலிட்டி இன்டெகிரல் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த டேர்ம் அப்படியே இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். சப்போஸ் இதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, அதாவது பை ஆஃப் இசட் ஈக்குவல் டு பி ஆஃப் என்னன்னு எடுப்போம்னா இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் இசட்னு எடுப்போமா. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இசட் 1 பை ரூட் ஆஃப் 2 பை இன்ட்டு இ பவர் மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு என்ன வரும் டிஇசட் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு என்ன வரணும் நமக்கு இசட் அப்படின்னு வரணும். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதில் கூட நமக்கு ஒரு டைம் ரிசல்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பை ஆஃப் மைனஸ் இசட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. பை ஆஃப் மைனஸ் இசட் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 1 மைனஸ் என்ன வரும் பை ஆஃப் இசட். ஸோ இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது கூட நமக்கு ஒரு இயர்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம படிக்கிற நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். அப்போ இதில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்றதை பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்றதை பார்த்தோம், ஸோ இதோட மீன் வேரியன்ஸ் என்னன்றதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இதோட மூவ்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, தேர்ட் மூவ்மெண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம 1 by 1 அந்த ஸ்கியூனஸ் கோஎஃபிஷியன்ட், கர்டசியஸ் கோஎஃபிஷியன்ட், கியூமுலன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம எந்த ஆர்டர்ல பார்த்தோமோ அதே ஆர்டர்ல தான் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிங்க. டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த இதை அப்படியே ஒரு டேபிள்ல நோட் பண்ணிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் நம்ம பார்க்கறத இதை அப்படியே ஒரு டேபிள்ல நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மூவ்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இதில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மூவ்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்ப்போம். இப்போ மூவ்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், mx ஆஃப் டி ஈக்குவல் டு இ ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போமா. இப்போ கண்டினியூஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஈக்குவல் டு இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் இ பவர் டிஎக்ஸ் இன்ட்டு f of x dx அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இதில் f of x ஓட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் இ பவர் டிஎக்ஸ் இன்ட்டு ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன பார்த்துருப்போம் நம்ம 1 பை சிக்மா ரூட் ஆஃப் 2 பை இ பவர் மைனஸ் 1 பை 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு என்ன இருக்கும் இங்கே டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும்.
இப்ப இத நம்ம எத பொறுத்து இன்டெக்ரல் பண்ண போறோம்? எக்ஸ பொறுத்து இன்டெக்ரல் பண்ண போறோம். சோ இங்க உள்ள இந்த 1/σ√2πன்றது கான்ஸ்டன்ட் டெர்ம். இத அப்படியே வெளிய எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஈக்குவல் டு இங்க நமக்கு என்ன வரும்? 1/σ√2π இன்டெக்ரல் -∞ பிளஸ் ∞ e பவர் dx இன்டு இங்க நமக்கு என்ன இருக்கும்? e பவர் -1/2 இன்டு x மைனஸ் மியூ பை சிக்மா ஹோல் ஸ்கொயர் இன்டு dxன்னு வருமா? இப்ப இந்த டேர்மை தான் நம்ம இன்டெகிரல் பண்ணணும். இப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்க உள்ள இந்த x மைனஸ் மியூ பை சிக்மாவை z அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கிறோம்? புட் z ஈக்குவல் டு x மைனஸ் மியூ பை சிக்மா. இப்ப இதுல இருந்து dz பை dx கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இங்க உள்ள 1 பை சிக்மான்றது கான்ஸ்டன்ட். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, மியூவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்ப இதுல இருந்து இந்த சிக்மாவை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா சிக்மா dz ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துரும்? dx அப்படின்னு வந்துருமா? இப்ப இதுல இருந்து நான் x கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. x ஈக்குவல் டு என்ன வரும்? சோ இங்க உள்ள இந்த டேர்ம் அப்படியே எடுத்துங்க. x மைனஸ் மியூ ஈக்குவல் டு சிக்மா z. அப்ப x ஈக்குவல் டு என்ன வந்துரும்? மியூ பிளஸ் சிக்மா zன்னு வருமா? இப்ப இது எல்லாத்தையுமே இந்த வேரியபிள் z-க்கு நம்ம மாத்த போறோம். அப்ப இங்க ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1/σ√2π இன்டெக்ரல் -∞ பிளஸ் ∞ e பவர் t இன்டு இங்க நமக்கு என்ன இருக்கு? x. x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மியூ பிளஸ் சிக்மா z கண்டுபிடிச்சிருக்கோமா? இன்டு e பவர் -1/2 இன்டு இந்த x மைனஸ் மியூ பை சிக்மாக்கு பதிலா z அப்ளை பண்ணலாம். அப்ப z ஸ்கொயர் வந்துருமா? அப்ப e பவர் மைனஸ் என்ன வந்துரும்? இங்க நமக்கு z ஸ்கொயர் பை 2 இன்டு இங்க நமக்கு என்ன இருக்கு? dx இருக்கா? இப்ப dx ஓட வேல்யூ என்னது? சிக்மா dz. அப்ப இங்க என்ன இருக்கும்? நமக்கு சிக்மா dz வரும். இப்ப இது எல்லாத்தையுமே z-க்கு மாத்திட்டோமா? சோ x-ன்ற வேரியபிளை எதுக்கு கன்வெர்ட் பண்றோம்? நம்ம z-க்கு கன்வெர்ட் பண்றோம். இப்ப இந்த சிக்மாக்கு இந்த சிக்மாவை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1/√2π இன்டு இன்டெக்ரல் -∞ பிளஸ் ∞. இந்த டேர்ம் அப்படியே உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. e பவர் மியூ t இன்டு e பவர் இங்க என்ன இருக்கும்? நமக்கு t சிக்மா z இருக்குமா? இன்டு இங்க உள்ளது என்னது? e பவர் மைனஸ் z ஸ்கொயர் பை 2 இன்டு dz அப்படின்னு இருக்கும். இப்ப இதுல z பொறுத்து இன்டெகிரல் பண்றப்ப இந்த e பவர் மியூ tன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்ப இதை அப்படியே வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு e பவர் மியூ t டிவைட் பை √2π இன்டெகிரல் -∞ பிளஸ் ∞. ஸோ இங்க உள்ளார என்ன இருக்கும்? e பவர் t இன்டு சிக்மா z மைனஸ் இது என்னன்னு எடுத்துக்கலாம்? z ஸ்கொயர் பை 2 இன்டு என்னன்னு எடுத்துக்கலாம்? dz அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா e பவர் மியூ t டிவைட் பை √2π இன்டெகிரல் -∞ பிளஸ் ∞. e பவர் இங்க என்ன வந்துரும்? 2t சிக்மா z மைனஸ் z ஸ்கொயர் ஹோல் பை 2 வருமா? இன்டு என்ன இருக்கும்? dz அப்படின்னு இருக்கும். இப்ப இதுல இருந்து மைனஸ் காமன் எடுங்க. அப்ப இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா e பவர் மியூ t பை √2π இன்டெகிரல் -∞ பிளஸ் ∞. இந்த டேர்ம்ல இருந்து மைனஸ் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சோ இது பிளஸ்னு வந்துரும் z ஸ்கொயர். அப்ப z ஸ்கொயர் மைனஸ் என்ன வரும் அப்படின்னா 2t இன்டு சிக்மா z டிவைடு பை என்ன வரும்? 2 அப்படின்னு வரும். இன்டு இங்க என்ன வரும்? நமக்கு dzன்னு வரும். இப்ப இந்த இடத்துல உள்ள இந்த டேர்மை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் டேர்முக்கு மாத்தணும். ஏன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா e பவர் -1/2 இன்டு x மைனஸ் மியூ பை சிக்மா இங்க ஹோல் ஸ்கொயர்னு பார்த்திருப்போம். அப்ப இந்த டேர்மை நம்ம ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். அதாவது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு மாத்தணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா e பவர் மியூ t பை √2π இன்டெகிரல் -∞ பிளஸ் ∞. e பவர் இந்த டேர்மை -1/2 இன்டு இங்க நமக்கு என்ன இருக்கும்? z ஸ்கொயர் மைனஸ் 2t சிக்மா z இன்டு dzன்னு வரும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு மாத்தணும் அப்படின்னா ஷார்ட்டா நம்ம வந்து மாத்திக்கலாம். அதாவது z ஓட கோஎஃபிஷியன்ட் நல்லா கவனிச்சுங்க. z ஓட கோஎஃபிஷியன்ட்டை 2 ஆல டிவைட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாத்திக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இதை 2 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 2t சிக்மா பை 2னா இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிருமா? அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன டேர்ம் வரும் அப்படின்னா e பவர் மியூ t பை √2π இன்டெகிரல் -∞ பிளஸ் ∞. e பவர் -1/2 இன்டு இப்போ இந்த இதை ஹோல் ஸ்கொயர் மாத்தணும்னா z மைனஸ் இந்த 2ஐ இந்த 2ஐ கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்க என்ன இருக்கும்? நமக்கு t சிக்மான்னு இருக்கும். அப்ப இந்த டேர்ம் அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டு இங்க நமக்கு என்ன டேர்ம் வருதோ இதை அப்படியே செப்பரேட் பண்ணணும். அப்ப இங்க மைனஸ் என்ன வந்துடும் அப்படின்னா
இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர்னு வருமா? ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மாத்துறதுக்கு நம்ம ஷார்ட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 2ஆல டிவைட் பண்ணி என்ன டேர்ம் வருதோ அதை இந்த இடத்துல நம்ம எழுதிக்குவோம். இசட் மைனஸ் டி சிக்மா ஹோல் ஸ்கொயர்னு. இங்க நமக்கு என்ன டேர்ம் வருதோ இது அப்படியே இங்க நம்ம ஸ்கொயர் பண்ணி செப்பரேட் பண்ணணும். டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் அப்படியே செப்பரேட் பண்ணுங்க. இன்ட் என்ன வந்துரும்? இங்க உள்ள டிஇசட்னு வந்துரும். இப்போ இந்த இ பவர் அப்படியே இது ரெண்டையும் தனித்தனியா செப்பரேட் பண்ணீங்க அப்படின்னா இ பவர் மியூ டி பை ரூட் ஆஃப் 2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ். இந்த மைனஸ் 1/2 உள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா இ பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு இசட் மைனஸ் டி சிக்மா ஹோல் ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் டேர்ம். இன்ட்டு இ பவர் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு வந்துடும். ஸோ அப்போ இ பவர் டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் பை 2ன்னு வருமா? இன்ட்டு டிஇசட். இப்போ எதை பொறுத்து நம்ம இன்டெகிரல் பண்ண போறோம்? இசட்டை பொறுத்து. அப்போ இங்க உள்ள இந்த இ பவர் டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் பை 2ன்றது கான்ஸ்டன்ட் ஆமா? இப்போ இதை அப்படியே வெளியில எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க ஆல்ரெடி இ பவர் மியூ டின்னு இருக்கும். அப்போ இ பவர் என்னன்னு எடுத்துக்கலாம் நம்ம? மியூ டி பிளஸ் இங்க உள்ளது டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் பை 2 டிவைடு பை என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் 2 பை இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு இசட் மைனஸ் டி சிக்மா என்ன வரும்? ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இன்ட்டு இங்க என்ன இருக்கும் நமக்கு? டிஇசட்டா. இப்போ இங்க உள்ள இந்த இசட் மைனஸ் டி சிக்மாவை நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா யூ அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இங்க உள்ள இந்த இசட் மைனஸ் டி சிக்மா இந்த டேர்ம் இசட் மைனஸ் டி சிக்மாவை யூ அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. யூவை இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா du பை டிஇசட் கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த இடத்துல 1ன்னு வருமா? இந்த டேர்ம் 0ன்னு வந்துடும். அப்போ இதுல இருந்து du கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா டிஇசட்னு வந்துருமா? இப்போ இதை அப்படியே நம்ம எதுக்கு மாத்துறோம் அப்படின்னா யூன்ற வேரியபிளுக்கு மாத்துறோம். இப்போ ஆல்ரெடி வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு என்ன இருக்கும்? இ பவர் மியூ டி பிளஸ் டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் பை 2 ரூட் ஆஃப் 2 பை அப்படின்னு இருக்கும். இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இங்க உள்ளார உள்ள டேர்ம் இங்க இருக்கு பாத்தீங்களா? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு இசட் மைனஸ் டி சிக்மா இது என்ன எடுத்திருக்கோம் நம்ம? யூவாம். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடும்? யூ ஸ்கொயர் பை 2 டிஇசட்டுக்கு பதிலாக என்ன வந்துடும்? டியூ. இப்ப கவனிங்க இங்க உள்ள இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் யூ ஸ்கொயர் டியூ இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 பைன்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஆல்ரெடி நம்ம இன்டகிரேஷன்ல இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளை பண்ணிருப்போம் நம்ம. இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 பை. இப்போ இந்த இடத்துல ரூட் ஆஃப் 2 பை அப்ளை பண்ணீங்கன்னா ஆல்ரெடி வெளியில நமக்கு என்ன டேர்ம் இருக்குது? இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 டிவைடு பை ரூட் ஆஃப் 2 பைன்னு இருக்கும். இப்போ இந்த இன்டெகிரல் வேல்யூ நமக்கு என்ன வரும்? ரூட் ஆஃப் 2 பை. அப்போ இந்த ரூட் ஆஃப் 2 பை ரூட் ஆஃப் 2 பை கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் எது மட்டும் இருக்கும்? இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அதாவது எம்எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஸோ ஒன்று இந்த ஃபார்முலா நமக்கு மனப்படமா தெரியணும். அப்படி இல்லைன்னா இது எப்படி வந்துச்சு அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண தெரியணும். ஓகே கவனிங்க. இப்போ நம்ம மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எம்எக்ஸ் ஆஃப் டி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2. ஸோ இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இதே இது ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஸோ அங்கே நம்ம என்ன பார்த்துருப்போம்? நம்ம மீன் அதாவது மியூ ஈக்குவல் டு 0 சிக்மா ஈக்குவல் டு 1ன்னு பார்த்துருப்போமா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்ல. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைச்சிரும்? எம் இசட் ஆஃப் டி ஈக்குவல் டு ஸோ இந்த இடத்துல மியூக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணணும், சிக்மாக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? இ பவர் 0 பிளஸ் ஸோ இந்த இடத்துல சிக்மா வேல்யூ 1னா அப்போ டி ஸ்கொயர் பை 2ன்னு வரும். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைச்சிரும்? இ பவர் டி ஸ்கொயர் பை 2. அப்போ எம் இசட் ஆஃப் டி ஈக்குவல் என்ன கிடைச்சிரும் நமக்கு? இ பவர் டி ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வரும். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் கேட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம இந்த வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? மீன் அதாவது மியூக்கு பதிலாக 0 சிக்மாக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ நமக்கு எம் இசட் ஆஃப் டி ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி மீன் வேரியன்ஸ் அதே மாதிரி தேர்ட் மூமெண்ட் ஃபோர்த் மூமெண்ட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மீன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் அதாவது மியூ ஆர் டேஷ் ஈக்குவல் டு
டி பவர் ஆர் பை டிடி பவர் ஆர் இன்ட்டு எம்எக்ஸ் ஆஃப் டி அட் த பாயிண்ட் டி ஈக்குவல் டு ஜீரோன்னு பார்த்துருப்போமா. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஒன்னு எடுத்துங்க. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மியூ ஒன் டேஷ். அப்போ டி பை டிடி இன்ட்டு எம்எக்ஸ் ஆஃப் டி. எம்எக்ஸ் ஆஃப் டி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம், இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2. இதில் டீக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 0 அப்படின்னு அப்ளை பண்ணணும். இப்போ இந்த டேர்மை நம்ம ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா. இப்போ இந்த டேர்மை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உள்ள இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 அப்படியே இருக்கும். இதை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும், மியூ பிளஸ் இதை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 2t சிக்மா ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வரும். இங்கே நம்ம என்ன பண்ணணும், டி ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணணுமா. இப்போ இதில் இ பவர் இன்ட்டு, ஸோ இதில் டீக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா இ பவர் இங்கே நமக்கு என்ன வந்துடும், டீக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா இ பவர் 0 ப்ளஸ், ஸோ இங்கே நமக்கு என்ன வரும், 0ன்னு அப்ளை பண்ணோம்னா 0 பை 2. அப்போ இ பவர் 0 ப்ளஸ் 0. அப்போ இங்கே இ பவர் 0ன்னு வந்துருமா இன்ட்டு மியூ ப்ளஸ் இந்த இடத்துல டீக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். பட் இந்த இடத்துல டீக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணுறப்ப 0ன்னு வந்துருமா. அப்போ இங்கே நமக்கு என்ன வந்துடும், இ பவர் 0ட வேல்யூ 1 மியூ பிளஸ் 0. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், மியூன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ இதுல இருந்து மியூ ஒன் டேஷ் அதாவது மீன் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிரும், மியூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறன்றதையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இதே இதில் ஆருக்கு பதிலாக 2 அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ இதில் ஆருக்கு பதிலாக 2ன்னு எடுத்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூ 2 டேஷ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் இன்ட்டு இங்கே நமக்கு என்ன வரும், எம்எக்ஸ் ஆஃப் டி அட் த பாயிண்ட் டி ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா டி பை டிடி இன்ட்டு ஆல்ரெடி நம்ம ஒன் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன எடுத்துருப்போம், நம்ம இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு, ஸோ இங்கே நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருப்போம், மியூ பிளஸ் டி சிக்மா ஸ்கொயரா. இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே டி சிக்மா ஸ்கொயர் இருக்கும். இப்போ இதை ஒரு டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இதில் இதை யூன்னு எடுத்துங்க, இதை வின்னு எடுத்துங்க. ஸோ இப்போ யூவி ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இங்கே மியூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு வந்துடும். ஸோ இங்கே உள்ள டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ இங்கே ஒன்லி எது மட்டும் இருக்கும், சிக்மா ஸ்கொயர் பிளஸ் இங்கே உள்ள மியூ பிளஸ் டி சிக்மா ஸ்கொயர் இந்த டேர்ம் அப்படியே எடுத்துட்டு இ பவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு என்ன வரும், இங்கே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மியூ பிளஸ் இது என்ன வரும், 2tன்னு வருமா. அப்போ 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நமக்கு என்ன வந்துடும், டி சிக்மா ஸ்கொயர்னு வரும் அட் த பாயிண்ட் டி ஈக்குவல் டு 0. இப்போ இதில் டீக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே என்ன வரும், இ பவர் இந்த டேர்ம் 0 இந்த டேர்மும் 0. அப்போ இ பவர் 0 இன்ட்டு சிக்மா ஸ்கொயர்னு வருமா பிளஸ் அடுத்து இந்த டேர்ம்ல நமக்கு டீக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா மியூ பிளஸ் இந்த இடத்துல டீக்கு பதிலாக 0ன்னு போட்டீங்கன்னா 0ன்னு வந்துடும். அப்போ மியூ பிளஸ் 0 இன்ட்டு இ பவர் இந்த டீக்கு பதிலாக 0 இந்த டீக்கு பதிலாக 0. அப்போ இ பவர் 0ன்னு வந்துடும் இன்ட்டு இங்கே நமக்கு என்ன வரும் அப்படின்னா மியூ பிளஸ் இந்த டீக்கு பதிலாக 0. ஸோ டீன்ற டேர்ம் ஃபுல்லாக நமக்கு என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இங்கே இ பவர் 0ட வேல்யூ 1. அப்போ சிக்மா ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே மியூ பிளஸ் 0ன்றப்ப மியூ இங்கே ஒரு மியூ. அப்போ மியூ இன்ட்டு மியூ நமக்கு என்ன வந்துடும், மியூ ஸ்கொயரா. அப்போ இதுதான் நமக்கு என்னது, மியூ 2 டேஷ் அதாவது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்குது, சிக்மா ஸ்கொயர் பிளஸ் மியூ ஸ்கொயர். இப்போ இதுல இருந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதாவது மியூ 2 டேஷ் மைனஸ் மியூ 1 டேஷ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எடுத்துருப்போம் நம்ம, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ மியூ 2 டேஷ் என்னது, சிக்மா ஸ்கொயர் பிளஸ் மியூ ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் என்னது நமக்கு மியூவாம். இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா மியூ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மியூ ஸ்கொயருக்கு இந்த மியூ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிடும், சிக்மா ஸ்கொயர். ஸோ இதை தான் நம்ம மியூ 2 அப்படின்னு எடுப்போம். அப்போ மியூ 2 ஈக்குவல் டு என்ன வந்துடும் நமக்கு, சிக்மா ஸ்கொயர். நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வந்து பார்த்துருப்போம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் அப்படின்னா மியூ, வேரியன்ஸ் அப்படின்னா என்னது, சிக்மா ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்தோம். இப்போ இதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா
ரெக்கரன்ஸ் ரிலேஷனை பேஸ் பண்ணி, அதாவது மூவ்மெண்ட்ஸ்ல உள்ள ரெக்கரன்ஸ் ரிலேஷனை பேஸ் பண்ணி தேர்ட் மூவ்மெண்ட், ஃபோர்த் மூவ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்ஷன் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்த்தோம். ஸோ அந்த மூவ்மெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்ஷன்ல இருந்து மீன் வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் மூவ்மெண்ட்ஸ், அதாவது ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் மூவ்மெண்ட்ஸ் என்னன்றத பார்க்கிறோம். இப்ப இதை நம்ம ஜெனரலா எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா, mu 2r plus 2 equal to sigma square into mu 2r plus sigma cube into d by d sigma into mu 2r அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. பட் நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு கேட்கலாம். ஸோ ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் மூவ்மெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா mu 2r plus 2 equal to sigma square into mu 2r plus sigma cube into d by d sigma into என்ன வரும் நமக்கு mu 2r வரும். இப்ப இதுலயே நம்ம வந்து ரெண்டு இது தனித்தனியா பார்ப்போம். அதாவது ஆட்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன, ஈவன்ல இருந்துச்சுன்னா என்னன்றத பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ஆட் ஆர்டர் மூவ்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இங்க நம்ம பார்க்கிறது ஆட்ல வந்துச்சு அப்படின்னா mu 2r plus 1 அப்படின்னா ஈக்குவல் டு என்ன வந்துடும் நமக்கு 0. ஆரோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0 1 2 3 எக்ஸெட்ரா. இப்ப இதே இது ஈவன் ஆர்டர்ல இருந்துச்சு அப்படின்னா, ஈவன் ஆர்டர் மூவ்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா mu 2r ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 1 into 3 into 5 எக்ஸெட்ரா 2r minus 1 into sigma power 2r அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 எக்ஸெட்ரான்னு வரும். ஸோ இந்த ரெண்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆட் ஆர்டர் மூவ்மெண்ட் அப்படின்னா mu 2r plus 1 equal to 0. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆருக்கு பதிலாக எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலுமே ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இதே ஈவன் ஆர்டர் மூவ்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது mu 2r equal to 1 into 3 into 5 எக்ஸெட்ரா 2r minus 1 into இங்க நமக்கு என்ன வரும் சிக்மா பவர் 2rன்னு வரும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இப்போ நான் mu 3 கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ mu 3ன்றது என்னது ஆடா. அப்ப இந்த ஃபார்முலா எடுத்துக்கங்க. அதாவது mu 2r plus 1 equal to 0. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஆட் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இதுல ஆருக்கு பதிலா நான் 1ன்னு எடுத்தேன் அப்படின்னா இங்க 2 plus 1 என்னது mu 3 equal to 0. ஆருக்கு பதிலா 2 எடுக்கிறோம்னு வச்சுங்க. இப்ப 2 into 2 4 plus 1 5 ஆம். அப்ப mu 5 வேல்யூ 0. ஆருக்கு பதிலா 3 எடுக்கிறோம்னு வச்சுங்க. mu into 3 into 2 6 6 plus 1 என்னது 7. அப்ப mu 7 equal to 0 ஆம். அப்ப இந்த வேல்யூ ஃபுல்லாவே 0 வந்துரும். mu 3 mu 5 mu 7 இந்த டேர்ம் எல்லாமே 0. அப்ப ஜெனரலா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா mu 2r plus 1 equal to என்னது 0. இப்ப இதே இதுல mu 2r equal to இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் 1 into 3 into 5 எக்ஸெட்ரா 2r minus 1 into sigma power 2r ன்னு பார்க்கிறோமா. இப்ப இதுல நான் r க்கு பதிலா 1 ன்னு அப்ளை பண்ணனா mu 2 வேல்யூ கிடைக்குமா. இந்த இடத்துல r க்கு பதிலா 1 போட்டோம்னா mu 2. இதுல r க்கு பதிலா 1 அப்ளை பண்ணுங்க. 2 minus 1 1 அப்ப 1 into sigma square ன்னு வரும். இந்த இடத்துல r க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா அப்ப mu 2 equal to என்ன வந்துரும் சிக்மா ஸ்கொயரா. சோ இத தான் நம்ம என்னன்னு பார்த்திருப்போம் வேரியன்ஸ்னு பார்த்திருப்போம். அப்ப mu 2 equal to நமக்கு என்ன கிடைச்சிருது சிக்மா ஸ்கொயர். இப்ப இதே இதுல r க்கு பதிலா 2 அப்ளை பண்ணுங்க. இப்ப அதுல r க்கு பதிலா 2 அப்ளை பண்ணீங்கன்னா mu 4 கிடைக்குமா. இந்த இடத்துல 2 into 2 4. அப்ப mu 4 equal to இங்க r க்கு பதிலா 2 அப்ளை பண்ணீங்கன்னா 2 into 2 4 4 minus 1 3. அப்ப 3 into சிக்மா பவர் இங்க r க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா சிக்மா பவர் 4 ன்னு வந்துரும். அப்ப mu 4 equal to நமக்கு என்ன கிடைச்சிரும் 3 sigma power 4 ன்னு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இதுல இருந்து. சோ mu 1 dash equal to mu அதாவது மீன். சோ அடுத்து வந்து வேரியன்ஸ் mu 2 equal to sigma ஸ்கொயர், mu 3 equal to 0. சோ அடுத்து mu 4 equal to 3 sigma power 4. சோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்குமே மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன, அதே மாதிரி தேர்ட் மூவ்மெண்ட், ஃபோர்த் மூவ்மெண்ட் இது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கலாம், கர்டசிஸ் கண்டுபிடிக்கலாம், கியூமுலன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஸோ முதல்ல அதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்ல இருந்து மூவ்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கங்க. மூவ்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ல இருந்து மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட ரெக்கரன்ஸ் ரிலேஷனை பேஸ் பண்ணி தேர்ட் மூவ்மெண்ட், ஃபோர்த் மூவ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பாருங்க. ஸோ இப்போ இந்த இதை நம்ம ஆர்டரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இதை நம்ம ஆர்டரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இதை நம்ம ஆர்டரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இதை நம்ம ஆர்டரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இதை நம்ம ஆர்டரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இதை நம்ம ஆர்டரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இதை நம்ம ஆர்டரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இதை நம்ம ஆர்டரா தெரிஞ்சு
ஸோ அப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்ஷன் என்னன்றத பார்த்தோம். மூவ்மென்ட் ஜெனரேட்டிங் ஃபங்ஷன் என்னன்றத பார்த்தோம். ஸோ அந்த மூவ்மென்ட் ஜெனரேட்டிங் ஃபங்ஷனை பேஸ் பண்ணி மீன் வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறன்றத பார்த்தோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த 2 தான். ஒண்ணு மியூ 2r + 1 அப்படின்னா ஈக்குவல் டு 0. அதே இது மியூ 2r அப்படின்னா 1 இன்டு 3 இன்டு 5 எக்ஸெட்ரா 2r - 1 இன்டு இங்க என்ன வரும்? சிக்மா பவர் 2r. ஸோ இது ஆட் ஆர்டர் மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஆர்டர் மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா, இந்த 2 இதை ஞாபகம் வச்சுக்கங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? மியூ 3, மியூ 5, மியூ 7 எது கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம். ஈவன்ல இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸை இப்போ ஞாபகம் வச்சுட்டு தான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்கியூனஸ் என்னன்றதை பார்ப்போம், கர்டசிஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மூவ்மென்ட் ஜெனரேட்டிங் ஃபங்ஷன். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பார்த்தோம். mx ஆஃப் t ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? நம்ம e பவர் மியூ t பிளஸ் சிக்மா ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பை 2ன்னு பார்த்துருப்போமா? e பவர் மியூ t பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2. ஸோ அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல. இதே இது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா mz ஆஃப் t ஈக்குவல் டு, ஸோ இதில் மியூக்கு பதிலாக 0ன்னு எடுப்போம், சிக்மாக்கு பதிலாக 1ன்னு எடுப்போம். அப்போ இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இ பவர் இங்கே மியூக்கு பதிலாக 0. அப்போ இ பவர் 0ன்னு வந்துடும். பிளஸ் இங்கே எது மட்டும் இருக்கும்? அப்போ டி ஸ்கொயர் பை 2ன்னு இருக்குமா? ஸோ அப்போ இ பவர் இங்கே என்ன வந்துடும்? நமக்கு டி ஸ்கொயர் பை 2ன்னு வரும். இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்ல இருந்துச்சுன்னா மூவ்மென்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம்? kx ஆஃப் t ஈக்குவல் டு log ஆஃப் mx ஆஃப் t ன்னு பார்த்துருப்போமா? இப்போ இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா log ஆஃப் mx ஆஃப் t நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? e பவர் மியூ t பிளஸ் டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் பை 2. இப்போ இந்த இதுக்கு log எடுத்தோம் அப்படின்னா log இன்ட்டு e பவர் xனா நம்ம என்ன பார்த்துருப்போம்? xன்னு பார்த்துருப்போம். அப்போ இங்கே நமக்கு எது மட்டும் வரும்? மியூ t பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2. ஸோ இதுதான் என்னது? kx ஆஃப் t. ஸோ இதே இதில் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டாக இருந்துச்சு அப்படின்னா kz ஆஃப் t என்ன வந்துடும்? மியூக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணினா இந்த டேர்ம் 0ன்னு வந்துடும். சிக்மா ஸ்கொயருக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணினா இது மட்டும் வரும், டி ஸ்கொயர் பை 2ன்னு வருமா? ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு கேட்டாங்க அப்படின்னா மியூக்கு பதிலாக 0, சிக்மா ஸ்கொயருக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த கியூமுலன்ஸ். இப்போ கியூமுலன்ஸ்ல நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுக்குமே இதை தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். k1 equal to mu1 dash, k2 equal to mu2, k3 equal to mu3, k4 equal to mu4 minus 3 mu2 square. ஸோ இந்த இது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1லேயே நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஸ்டாட் 1ல பார்த்த கியூமுலன்ஸ், ஸ்கியூனஸ், கர்டசிஸ் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அங்கே மூவ்மெண்ட்ஸுமே பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா பேசிக்காக உள்ளதை ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம பார்க்குற டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த mu1 dash ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ k1 ஈக்குவல் டு மியூ அப்படின்னு வந்துருமா? mu2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம் சிக்மா ஸ்கொயர்னு. அப்போ k2 ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர்னு வந்துருமா? k3 ஈக்குவல் டு mu3. அப்போ mu3 என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? 0. அப்போ k3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இப்போ k4 ஈக்குவல் டு என்னது? mu4 மைனஸ் 3 mu2 ஸ்கொயரா? இப்போ இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா k4 ஈக்குவல் டு mu4ன்றது என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? நம்ம 3 சிக்மா பவர் 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். மைனஸ் 3 இன்ட்டு mu2 ஸ்கொயர். mu2 என்னது? இங்கே நமக்கு சிக்மா ஸ்கொயரா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா சிக்மா பவர் 4ன்னு வரும். அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்போ k4 ஈக்குவல் டு 0. இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா kr ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஜென்ரலாக நமக்கு kr பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0. எப்போ நமக்கு 0 வரும் அப்படின்னா ஆரோட வேல்யூ 3, 4, 5 அப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது k3 வேல்யூ 0, k4 வேல்யூ 0, அதே மாதிரி k5 வேல்யூ 0 எக்ஸெட்ரா இது எல்லாமே 0ன்னு வந்துடும். ஸோ ஒன்லி நமக்கு எது மட்டும் வேல்யூ வரும் அப்படின்னா k1 ஈக்குவல் டு மியூ, k2 ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர், k3லேருந்து நமக்கு என்ன கிடைச்சிரும்? 0 அப்படின்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம்? phi x ஆஃப் t ஈக்குவல் டு e ஆஃப் e பவர் i இன்ட்டு txன்னு பார்த்துருப்போமா? ஸோ இதே ஃபார்முலா தான் நம்ம மூவ்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் i இல்லாமல் பார்த்துருப்போம். அதாவது e ஆஃப் e பவர் txன்னு. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். mx ஆஃப் t ஈக்குவல் டு e பவர் மியூ t பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2ன்னு. ஸோ இது மூவ்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல e பவர் txன்னு இருந்தா
இங்க நமக்கு என்ன இருக்கு? e பவர் I tx ன்னு இருக்கா? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா pi x of t equal to e பவர் இங்க t க்கு பதிலா I into t ன்னு வருது. அப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? e பவர் I into mu t plus இந்த இடத்துல நமக்கு அதே மாதிரி i ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? -1 ன்னு வருமா? அப்ப இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் என்ன வந்துரும் நமக்கு? சிக்மா ஸ்கொயர் t ஸ்கொயர் பை 2 அதாவது i ஸ்கொயர் t ஸ்கொயர் வரும். i ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்ப இந்த டேர்ம் நமக்கு என்ன வந்துரும்? மைனஸ் சிக்மா ஸ்கொயர் t ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வரும். இப்ப இதே இது ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டா இருந்துச்சு அப்படின்னா pi z of t equal to இந்த மியூக்கு பதிலா 0ன்னு எடுப்போம். அப்ப இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0ன்னு வந்துருமா? அப்ப e பவர் மைனஸ் இங்க சிக்மா ஸ்கொயருக்கு பதிலா 1ன்னு எடுப்போம். இப்ப e பவர் மைனஸ் என்ன வரும்? t ஸ்கொயர் பை 2 ன்னு வரும். இப்ப இந்த இடத்துல இந்த சிம்பலை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரக்டரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? மைனஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் மூவ்மெண்ட்ஸ். இந்த ஃபார்முலா தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதாவது மியூ 2r பிளஸ் 2 ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் மியூ 2r பிளஸ் சிக்மா கியூப் இன்ட்டு டி பை டி சிக்மா இன்ட்டு என்ன வரும்? மியூ 2r அப்படின்னு வரும். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்கியூனஸ் கோஎஃபிஷியன்ட். இதே மாதிரி நம்ம கர்டசிஸ் கோஎஃபிஷியன்ட் பார்ப்போம். இப்போ ஸ்கியூனஸ் கோஎஃபிஷியன்ட்டுக்கு பீட்டா 1 ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம்? மியூ 3 ஸ்கொயர் பை மியூ 2 கியூப்னு பார்த்துருப்போமா? இப்போ இதில் அப்ளை பண்ணுங்க. மியூ 3 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? 0வா? அப்போ 0 பை மியூ 2ன்றது என்னது நமக்கு? சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ 0 பை எனிதிங் போடுறப்ப இங்கே ஃபுல்லாக நமக்கு என்ன வந்துடும்? 0ன்னு வந்துருமா? அப்போ பீட்டா 1ஓட வேல்யூ 0. இப்போ இதுல இருந்து காமா 1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரூட் ஆஃப் பீட்டா 1. அப்போ இங்கே நமக்கு என்ன வந்துடும்? காமா 1 ஈக்குவல் டு 0. அப்போ பீட்டா 1 0 காமா 1 0. ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம். பீட்டா 1 0 காமா 1 0 அப்படின்னா இட் இஸ் த சிமெட்ரிக்கல் அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம. அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த ஸ்கியூனஸ் கோஎஃபிஷியன்ட்ல பீட்டா 1 வேல்யூ 0 காமா 1 வேல்யூ 0ன்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கர்டசிஸ் கோஎஃபிஷியன்ட். இப்போ கர்டசிஸ் கோஎஃபிஷியன்ட் பீட்டா 2 ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்துருப்போம்? மியூ 4 பை மியூ 2 ஸ்கொயரா? இப்போ மியூ 4 நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 3 சிக்மா பவர் 4 டிவைட் பை மியூ 2 என்ன நம்ம பார்த்துருப்போம்? நம்ம சிக்மா ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா சிக்மா பவர் 4ன்னு வருமா? அப்போ சிக்மா பவர் 4க்கு சிக்மா பவர் 4 கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரும். அப்போ பீட்டா 2 ஈக்குவல் டு என்ன கிடைச்சிச்சு? 3. இப்போ இதுல இருந்து காமா 2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பீட்டா 2 மைனஸ் 3m. இப்போ இதுல 3 அப்ளை பண்ணீங்கன்னா 3 மைனஸ் 3 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 0. அப்போ காமா 2 ஈக்குவல் டு என்ன வந்துடும் நமக்கு? 0. பீட்டா 2 ஈக்குவல் டு 3. இப்போ இதே இது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம். பீட்டா 2 வேல்யூ 3 காமா 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட் இஸ் த மீசோ கர்டிகர் அப்படின்னு படிச்சிருப்போமா? அந்த ரிசல்ட்டோட இதை அப்படியே கம்பேர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இட் ஹாஸ் த யூனி மோட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு மியூ. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மியூன்றப்ப இட் ஹாஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நம்ம யூனி மோட். சின்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மியூன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என்னவா இருக்கும்? நமக்கு மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கும். இந்த நார்மல் கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதுல மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோட் எல்லாமே பார்த்துருப்போம். அந்த எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் அப்படின்னா மியூ. அப்போ யூனி மோட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. எப்போ மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மியூன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என்னன்னு வரும்? நமக்கு மேக்ஸிமம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பை ஆஃப் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 1 மைனஸ் பை ஆஃப் இசட். இதை தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ல பை ஆஃப் மைனஸ் இசட் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1 மைனஸ் பை ஆஃப் இசட். இதை கூட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல டைரக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the probability value of a less than or equal to x less than or equal to b அப்படின்னா phi of இங்க நமக்கு என்ன வரும்? b minus mu by sigma minus phi of a minus mu by sigma அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த கிராஃபை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 3 ரிசல்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the graph of f of x is bell shaped. அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல உள்ள கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னா பெல் ஷேப்ல இருக்கும். அடுத்து செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the top of the bell is directly above to the mean. the டாப்ன்றது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்துருப்போம். அப்போ the top of the bell is directly above. இங்க நம்ம என்னன்னு பார்க்குறோம்? நம்ம மீன் ஈக்குவல் டு மியூன்னு பார்த்துருப்போமா? அப்போ செகண்ட் பாயிண்ட் the top of the bell is directly above the என்னன்னு சொல்லலாம்? நம்ம மீன். தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the large value of sigma the curve tends to the flatter out. அதாவது the sigma value வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜா இருந்துச்சு அப்படின்னா the curve அப்படின்றது tends to என்ன வரும்? நமக்கு flatter out அப்படின்னு வரும்.
ஸோ இதே இது ஃபார் ஸ்மால் வேல்யூஸ் ஆஃப் சிக்மான்னு இருந்துச்சுன்னா த கர்வ் ஹேஸ் ஏ ஷார்ப் பீக் அப்படின்னு வரும். ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டை கூட நமக்கு கேட்கலாம். அதாவது த சிக்மா வேல்யூ லார்ஜா இருந்துச்சு அப்படின்னா த கர்வ் அப்படின்றது ஃபிளாட்டர் அவுட்டா இருக்கும். அதே இது த சிக்மா வேல்யூ ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா த கர்வ் அப்படின்றது ஷார்ப் பீக்கா இருக்கும். ஸோ இதே இதுல நமக்கு மேக்ஸிமம் ஹைட் கேட்டாங்க அப்படின்னா அதாவது த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த நார்மல் கர்வ் ஈஸ் என்ன வரும் நமக்கு அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மியூன்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதுல நமக்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்திருப்போம் 1 / சிக்மா ரூட் ஆஃப் 2π e பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா ஹோல் ஸ்கொயர் பார்த்திருப்போமா. ஸோ இதுல கூட நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா the maximum height of the normal curve is at x equal to mu அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுல நமக்கு மேக்ஸிமம் ஹைட் என்ன வரும்னு கேட்பாங்க. இப்போ இதுல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. f of x equal to 1 / சிக்மா ரூட் ஆஃப் 2π e பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மியூன்னு அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும் மியூ மைனஸ் மியூ அப்போ ஜீரோன்னு வந்துருமா. அப்போ இங்க நமக்கு என்ன வந்துடும் இ பவர் 0. அப்போ இ பவர் 0ஓட வேல்யூ 1 அப்போ இங்க நமக்கு f of x ஈக்குவல் டு எது மட்டும் வரும் 1 / சிக்மா ரூட் ஆஃப் 2πன்னு வரும். அப்போ மேக்ஸிமம் ஹைட் கேட்டாங்க அப்படின்னா 1 / சிக்மா என்ன வரும் நமக்கு ரூட் ஆஃப் 2π. ஸோ இது கூட நமக்கு முக்கியமான ரிசல்ட். ஸோ இங்கே நம்ம படிக்கிற நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சுங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல உள்ள இந்த கர்வை பேஸ் பண்ணி ஸோ இந்த கிராஃப் கேட்டாங்க அப்படின்னா பெல் ஷேப்ல வரும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா the top of the bell is directly above the mean அப்படின்னு வரும். ஸோ the சிக்மா வேல்யூ லார்ஜா இருந்துச்சு அப்படின்னா the curve tends to flatter outன்னு வரும். சிக்மா வேல்யூ ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா the curve is the sharp peak அப்படின்னு வரும். ஸோ இதோட மேக்ஸிமம் ஹைட் கேட்டாங்க அப்படின்னா 1 / சிக்மா என்ன வரும் நமக்கு ரூட் ஆஃப் 2π அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the total area under the normal curve is unity. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ the normal curveல the total area பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் யூனிட்டி அப்படின்னு வரும். அதாவது இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் பை ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் 1 அப்படின்னு வரும். இதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு மியூ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ இதுல ஆஃப் வருமா அதாவது 0.5ன்னு வரும். ஸோ நம்ம டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எடுத்திருப்போம். ஸோ இதை கொஞ்சம் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த நார்மல் கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மியூ அதாவது இசட் ஈக்குவல் டு 0ன்னு பார்ப்போம். இந்த சைடு மைனஸ் இன்ஃபினிட்டிவ் இந்த சைடு பிளஸ் இன்ஃபினிட்டிவ் எடுப்போம். இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு பிளஸ் இன்ஃபினிட்டிவ்னா ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இதே இது ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிவ்ல இருந்து மியூ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 0.5ன்னு வரும். இந்த சைடு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மியூல இருந்து இன்ஃபினிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.5. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 1ன்னு வந்துருமா. ஸோ நமக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு பிளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ 1. இப்போ இதுல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிவ்ல இருந்து மியூ வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0.5. அதே மாதிரி மியூல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0.5 அதாவது 1/2 அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே இது இசட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா integral minus infinity to 0 pi of z equal to 0.5 வரும். 0 to infinity pi of z into dz equal to என்ன வரும் 0.5 வரும். இந்த டயக்ராம ஞாபகம் வச்சிட்டோம்னா போதும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the normal curve is symmetrical about the line x equal to mu. ஸோ x equal to muன்றத பார்த்தா நம்ம என்னன்னு பார்த்தோம்னா பெல் ஷேப்னு பார்த்தோமா. ஸோ the normal curve எப்போ சிமெட்ரிக்கலா இருக்கும் அப்படின்னா about the line x equal to mu. ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது the normal curveன்றது is symmetrical about the line என்ன வரும் நமக்கு x equal to mu அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோட் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு பார்த்துருப்போம் மியூன்னு பார்த்துருப்போமா. ஸோ அப்போ மீன் மீடியன் மோட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் கோயின்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் மீடியன் மோட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோயின்சைடு. அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும் மியூவாம். ஸோ நமக்கு கொஸ்டின்ல வந்து மோட் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மோட் என்னன்னு கேட்டாங்கன்னா மியூன்னு வரும். மீடியன் கேட்டாங்கனாலுமே மியூன் தான் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் மீடியன் மோட் இது எல்லாமே கோயின்சைட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் அன் அசிம்ப்டாட் டு த கர்வ். ஸோ அதாவது இந்த ரிசல்ட் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல த எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் நமக்கு என்னன்னு வரும் அப்படின்னா அசிம்ப்டாட் டு த கர்வ் அப்படின்னு வரும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா
no portion of the curve lies between the x axis. ஸோ இதுல வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ the no portion of the curve lies between என்னன்னு சொல்லலாம் நம்ம x axis அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆட் ஆர்டர் மூவ்மெண்ட். ஸோ இதை தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்து தேர்ட் மூவ்மெண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இங்கே நம்ம என்ன ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்னா மியூ 2r + 1 ஈக்குவல் டு 0. ஆரோட வேல்யூ 0 1 2 3 எக்ஸெட்ரா. இதே இது ஈவன் ஆர்டர் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மியூ 2r ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்துருப்போம் 1 × 3 × 5 எக்ஸெட்ரா 2r - 1 × சிக்மா பவர் 2r அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி மியூ 3 மியூ 5 மியூ 7 கண்டுபிடிக்கலாம். ஈவன் ஆர்டர் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி மியூ 4 அதே மாதிரி மியூ 6 இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the point of inflection occur at x equal to mu plus or minus sigma and the points are. ஸோ இதில் நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னா mu plus sigma comma e power minus 1/2 divided by sigma root of 2 pi and mu minus sigma comma e power minus 1/2 by sigma root of 2 pi. ஸோ the point of inflection கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மியூ பிளஸ் ஆர் மைனஸ் சிக்மா அண்ட் த பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா மியூ பிளஸ் சிக்மா கமா இ பவர் மைனஸ் 1/2 பை சிக்மா ரூட் ஆஃப் 2 பை. ஸோ இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மியூ மைனஸ் சிக்மா கமா என்ன வரும் இ பவர் மைனஸ் 1/2 பை சிக்மா ரூட் ஆஃப் 2 பைன்னு வரும். ஸோ இது பாயிண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இது எழுதணும். ஸோ இது எந்த இதுன்னு கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரணும் மியூ பிளஸ் ஆர் மைனஸ் சிக்மா அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the mean deviation about mean. so is approximately நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 4/5 sigma அப்படின்னு சொல்லலாம். அதாவது the mean deviation about mean பாத்தீங்க அப்படின்னா root of 2 pi sigmaன்றது is approximately equal to என்ன வரும் 4/5 into sigma வரும். இப்போ இதே மாதிரி quartile deviation பாத்தீங்க அப்படின்னா அதாவது quartile deviation என்ன பார்த்திருப்போம் நம்ம q3 minus q1/2 is approximately equal to என்ன வரும் அப்படின்னா 2/3 into sigma அப்படின்னு வரும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் மீன் டீவியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இங்கே நம்ம மீன் டீவியேஷன் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 4/5 சிக்மான்னு பார்த்துருப்போமா. அதே மாதிரி குவார்டைல் டீவியேஷன் இங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம் 2/3 சிக்மா. ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா குவார்டைல் டீவியேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2/3 சிக்மா. இப்போ இந்த இடத்துல 2/3 சிக்மான்னு எடுத்துங்க. ஸோ அடுத்து மீன் டீவியேஷன் 4/5 சிக்மான்னு எடுத்துங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்றது என்னது சிக்மாவா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2/3 சிக்மா 4/5 சிக்மா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்மான் இருக்கும். இப்போ இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பை 15 எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 × 5 15 வரும். இப்போ 15ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 15 × 2/3 சிக்மா 15 × 4/5 சிக்மா இங்கே 15 சிக்மான்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5 3s are 15. அப்போ 5 × 2 10 சிக்மான்னு வருமா. இந்த இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 × 5 15 வரும். 3 4s are 12 சிக்மான்னு வரும். ஸோ இங்கே 15 சிக்மா. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 10:12:15 வரும். ஸோ இதை கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா த குவார்டைல் டீவியேஷன் மீன் டீவியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10:12 என்னன்னு வரும் நமக்கு 15 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த ஏரியா ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம இங்கே என்ன டயக்ராம் பார்த்துருப்போம் அப்படின்னா த நார்மல் கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்திருப்போம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு மியூ இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த சைடு -∞ +∞ எடுத்திருப்போமா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மியூ ப்ளஸ் சிக்மான்னு வரும். ஸோ இங்கே மியூ மைனஸ் சிக்மான்னு வரும். இப்போ இதில் ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆஃப் மியூ மைனஸ் சிக்மா லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மியூ ப்ளஸ் சிக்மா அப்படின்னா 0.6826 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா பி ஆஃப் -1 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 1 ஈக்குவல் டு 0.6826 அப்படின்னு வரும். இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் -2 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 2 ஈக்குவல் டு 0.9544 வரும். நெக்ஸ்ட் பி ஆஃப் -3 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 3 எடுத்தீங்கன்னா 0.9973 வரும். இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இப்போ -1 to 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க. இப்போ இந்த சைடு எனக்கு என்ன இருக்கும் இங்கே -1 இந்த சைடு என்ன இருக்கும் +1. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம்.
இப்ப நமக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன தெரியும் அப்படின்னா, மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி 1ன்னு தெரியும். அப்ப இந்த டெர்ம நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாரி பிரிச்சிருப்போம். P ஆஃப் -1 லெஸ் தென் Z லெஸ் தென் 0 பிளஸ் P ஆஃப் 0 லெஸ் தென் Z லெஸ் தென் 1ன்னு பிரிச்சிருப்போம். அப்ப -1 to 0ன்றத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, P ஆஃப் 0 லெஸ் தென் Z லெஸ் தென் 1 பிளஸ் P ஆஃப் 0 லெஸ் தென் Z லெஸ் தென் 1. அப்ப 2 இன்டு P ஆஃப் 0 லெஸ் தென் Z லெஸ் தென் 1ன்னு எடுக்கலாமா? இது வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக். 0ல இருந்து -1ம் -1ல இருந்து 0வும் பாத்தீங்கன்னா சேம். அதே தான் இங்கேயுமே 0 to 1ம் 1ல இருந்து 0வும் பாத்தீங்கன்னா சேம். சிமெட்ரிக்கா இருக்கிறதுனால இந்த -1 to 0வ நான் 0 to 1ன்னே எடுத்துக்கலாம். இப்ப இத ஆட் பண்ணீங்கன்னா 2 இன்டு 0 to 1ன்னு வரும். இப்ப 0 to 1ல இந்த நார்மல் டேபிள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ கிடைக்கும். அத 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க நமக்கு என்ன கிடைச்சிரும்? 0.6826 கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த 3 வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த 3 வேல்யூஸை ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. அப்ப ப்ராப்ளம் கேட்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நமக்கு ஏரியாக்கு பாத்தீங்க அப்படின்னா P ஆஃப் -1 to 1 இதோட வேல்யூ, -2 to இதோட வேல்யூ, -3 to 3 இதோட வேல்யூ மட்டும் மேக்ஸிமம் இந்த 3 வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்ளத்துல நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, the normal distribution is the limiting case of a binomial distribution. எப்ப அப்படின்னா under the following condition. அதாவது first condition என்ன அப்படின்னா n tends to infinity. அதாவது nன்றது லார்ஜா இருக்கணும். neither p nor q is very small இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா the normal distribution is the limiting case of என்னன்னு சொல்லிடலாம், நம்ம binomial distribution சொல்லிடலாம். நமக்கு கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, the normal distribution is the limiting case of binomial distribution under the condition அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா n tends to infinity ன்னு வரணும். neither p nor q is small அப்படின்னு வரணும். அதாவது p tends to q or p, q tends to என்ன வரணும் நமக்கு 1/2. இது கூட நமக்கு வரலாம் ஆப்ஷன்ல. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, the normal distribution is the limiting case of Poisson distribution under the condition lambda tends to infinity. நம்ம போன இது நம்ம என்ன பார்த்தோம், நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது லிமிட்டிங் கேஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா n tends to infinity, neither p nor q is என்னன்னு பார்த்தோம் நம்ம வெரி ஸ்மால். அதாவது p tends to q or p, q tends to 1/2 ன்னு பார்த்தோமா. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, the normal distribution is the limiting case of Poisson distribution. எப்ப அப்படின்னா lambda tends to infinity, அதாவது lambdaன்றது லார்ஜா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, the linearly combination of independent normal variate is also என்னன்னு வரும் நமக்கு நார்மல் வேரியேட். the linear combination நம்ம என்ன பார்த்திருப்போம், இது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாலுமே இஸ் தான் நமக்கு என்னன்னு வரும், நார்மல் வேரியேட்னு வருமா. அதாவது xi அப்படின்றது நார்மல் வேரியேட் mu i, சிக்மா i ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா இங்க i யோட வேல்யூ 1 2 3 எக்ஸெட்ரா n எடுத்தீங்கன்னா summation of ai into xi, அதாவது லீனியர் காம்பினேஷன் எழுதணும் அப்படின்னா i equal to 1 to n எடுத்தோம்னா is equivalent to normal distribution of, இங்க நமக்கு என்ன வந்துரும், summation ai into mu i ன்னு வரும், summation இங்க என்ன வரும், ai square into sigma i square வரும். இந்த இடத்துல வேரியன்ஸ்ன்றதுனால ai square வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். the லீனியர் காம்பினேஷன்ல எழுதணும் அப்படினாலுமே the நார்மல் வேரியேட்ன்றது என்ன வரும் நமக்கு, is a நார்மல் வேரியேட்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இன் பர்டிகுலர் x1 அப்படின்றது நார்மல் வேரியேட் mu1, சிக்மா 1 ஸ்கொயர். அதாவது மீன் வந்து mu1, வேரியன்ஸ்ன்றது சிக்மா 1 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். x2 அப்படின்றது நார்மல் வேரியேட் n of mu2, சிக்மா 2 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மீன். இது வந்து வேரியன்ஸா. அப்ப இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, x1 அப்படின்றது நார்மல் வேரியேட் mu1, சிக்மா 1 ஸ்கொயர். அதே மாதிரி x2ன்றது நார்மல் வேரியேட் mu2, சிக்மா 2 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா x1 plus x2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா is again a நார்மல் வேரியேட். இங்க நமக்கு என்ன வரும், mu1 plus mu2, இங்க அதே மாதிரி என்ன வந்துரும், சிக்மா 1 ஸ்கொயர் பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர். இதை சப்ராக்ட் பண்றோம் அப்படின்னா x1 minus x2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா is again a நார்மல் வேரியேட். இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா mu1 minus mu2 வரும். பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் தான் வரும், சிக்மா 1 ஸ்கொயர் பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் வரும்.
ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2மே பிளஸ்ன்னு தான் வரும். ஸோ இங்க மீன்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா μ1 பிளஸ் μ2ன்னு வரும். இங்க μ1 மைனஸ் μ2ன்னு வரும். ஸோ இந்த ரிசல்ட்ட கூட நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதாவது இந்த நார்மல் வேரியேட்ல இந்த ரிசல்ட்ட பேஸ் பண்ணி டைரக்ட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதுல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா x1 பிளஸ் x2 அப்படின்னா μ1 பிளஸ் μ2 சிக்மா 1 ஸ்கொயர் பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர். இதே இது x1 மைனஸ் x2 அப்படின்னா ஸோ இந்த டேர்ம் மட்டும் வரும். அதாவது μ1 மைனஸ் μ2 மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். சிக்மா 1 ஸ்கொயர் பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயும் நமக்கு மைனஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை கரெக்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் xi ஆர் ஐடென்டிக்கலி அண்ட் இண்டிபெண்டன்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் நார்மல் வேரியேட் வித் மீன் ஈக்குவல் டு மியூ அண்ட் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது xiன்றதை இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐடென்டிக்கலி அண்ட் இண்டிபெண்டன்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் நார்மல் வேரியேட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல இதையே டைரக்டாவே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இங்க உள்ள xiன்றது என்னன்னு கேட்டிருந்தாங்க. xiன்றது என்ன வரும் நமக்கு ஐடென்டிக்கலி அண்ட் இண்டிபெண்டன்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் நார்மல் வேரியேட்னு வரணும். ஸோ இதை கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ல நமக்கு டைரக்டாவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க இதில் நம்ம என்ன ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்னா xiன்றதை ஐடென்டிக்கலி அண்ட் இண்டிபெண்டன்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் நார்மல் வேரியேட் வித் மீன் மியூன்னு எடுத்துக்கிறோம். வேரியன்ஸை சிக்மா ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்னா தென் தயர் மீன் அதாவது எக்ஸ் பார்ன்றதுக்கு இஸ் ஆல்சோ நார்மல் வேரியேட்னு பார்க்குறோம் நம்ம. வித் மீன் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா மியூன்னு வரும். வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்க சிக்மா ஸ்கொயர் பை என்னன்னு வரும். ஸோ இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எடுத்துங்க. அதாவது எக்ஸ் பார் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்துருப்போம் நம்ம x1 பிளஸ் x2 பிளஸ் x3 பிளஸ் எக்ஸெட்ரா xn பை n பார்த்துருப்போமா. ஸோ இந்த n டேர்ம்ஸை ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் எக்ஸ் பார் அப்படின்னு கிடைக்குமா. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1 பை n இன்ட்டு x1 அதே மாதிரி 1 பை n இன்ட்டு x2 பிளஸ் 1 பை n இன்ட்டு x3 பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 பை n இன்ட்டு xn வருமா. இப்போ இதோட மீன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து ரிசல்ட் பார்க்குறோம். இப்போ இதுல இ ஆஃப் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈக்குவல் டு இங்க உள்ள 1 பை n இன்ட்டு இ ஆஃப் x1 பிளஸ் 1 பை n இன்ட்டு இ ஆஃப் x2 பிளஸ் எக்ஸெட்ரா 1 பை n இன்ட்டு இ ஆஃப் xn வருமா. ஸோ இங்க உள்ள 1 பை n இன்ட்டு இ ஆஃப் x1ன்றது என்னது மீனா. ஸோ அப்போ இங்க வந்து நமக்கு என்ன வந்துடும் மியூன்னு வரும். அதே மாதிரி இங்க 1 பை n இன்ட்டு மியூன்னு வரும் பிளஸ் எக்ஸெட்ரா 1 பை n இன்ட்டு மியூன்னு வருமா. இப்போ இதுல எது காமனா இருக்கும் நமக்கு 1 பை n வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மியூ பிளஸ் எக்ஸெட்ரா மியூன்னு இருக்கும். அப்போ n மியூன்னு வருமா. n-க்கு n கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மியூன்னு வரும். அப்போ இ ஆஃப் எக்ஸ் பார் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது மியூ. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மீன்றது மியூன்னு தான் வரப்போகுது. வேரியன்ஸ் நமக்கு என்ன வருது சிக்மா ஸ்கொயர் பை என்னன்னு வருதா. இப்போ இதே இதுக்கு வேரியன்ஸ் எடுங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் ஈக்குவல் டு இப்போ இங்கே நமக்கு என்ன வரும் வேரியன்ஸ் ஆஃப் 1 பை n இன்ட்டு x1 வரும் பிளஸ் வேரியன்ஸ் ஆஃப் 1 பை n இன்ட்டு x2 வரும் பிளஸ் எக்ஸெட்ரா வேரியன்ஸ் ஆஃப் 1 பை n இன்ட்டு xn வருமா. இப்போ இதில் வேரியன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த 1 பை n வெளியெடுக்கிறப்ப ஸ்கொயர் பண்ணி எடுப்போமா. அப்போ 1 பை n ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் x1 வேரியன்ஸ் ஆஃப் x1ன்றது என்னது சிக்மா ஸ்கொயரா பிளஸ் அதே மாதிரி இங்கே 1 பை n ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 1 பை n ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா ஸ்கொயர். இதில் எது காமனாக இருக்கும் 1 பை n ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே சிக்மா ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஸ்கொயர் எக்ஸெட்ரான்னு வரும். அப்போ n டைம்ஸ்னு வருமா n டைம்ஸ் இன்ட்டு சிக்மா ஸ்கொயர்னு வரும். இந்த n-க்கு இதில் ஒரு n கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் பை n வரும். அப்போ வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் பை n வரும். மீன் பார்த்தீங்க அப்படின்னா மியூன்னு வரும். ஸோ இதை தான் இந்த இடத்துல ஜென்ரலாக எழுதியிருப்போம் நம்ம. xi அப்படின்றது இஸ் ஈக்குவலன் டு நார்மல் வேரியேட் மியூ கமா சிக்மா ஸ்கொயர்னா எக்ஸ் பாருக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நார்மல் வேரியேட்டு மியூ கமா இங்கே நமக்கு என்ன வரும் சிக்மா ஸ்கொயர் பை என்னன்னு வரும். ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ இது எப்படி வந்துச்சுன்றதை நமக்கு ப்ரூஃப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவலன் டு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் என் ஆஃப் 0,1 அப்படின்னாலே இது என்னன்னு அர்த்தம் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். தென் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவலன் டு என்ன வரும் நமக்கு என் ஆஃப் 0,1 வரும். ஸோ அப்போ எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் இஸ் ஈக்குவலன் டு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் என் ஆஃப் 0,1னா இதை மைனஸால மல்டிப்ளை பண்ணாலுமே நமக்கு என்னன்னு தான் கிடைக்குது இஸ் அகைன் த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் என் ஆஃப் 0,1. ஸோ இதில் மீன் வேல்யூ 0
வேரியன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். அப்போ இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னால என்ன அர்த்தம் நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவலன் டு என் ஆஃப் 0,1ன்னு அர்த்தம், ஒய் இஸ் ஈக்குவலன் டு என் ஆஃப் 0,1ன்னு அர்த்தம். ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னாலே மீன் 0 வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஒய்ன்றத ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னு எடுத்துக்கிறோம். தென் u ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி v ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இஸ் அகைன் த இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்டர் u இஸ் ஈக்குவலன் டு என்ன வரும் இங்கே அப்படின்னா நார்மல் வேரியேட் n ஆஃப் 0,2ன்னு வரும். v இஸ் ஈக்குவலன் டு n ஆஃப் என்ன வரும் 0,2ன்னு வரும். அதாவது u ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எடுத்தோம்னா u இஸ் ஈக்குவலன் டு நார்மல் வேரியேட் 0,2. அப்போ மீன் 0 வேரியன்ஸ் 2ன்னு வருதான். இப்போ இதே தான் விக்கு வரும் n ஆஃப் என்ன வரும் நமக்கு 0,2 அப்படின்னு வரும். ஸோ இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணிலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த தடவை நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மல் வேரியேட்டில் எக்ஸ் பார் கேட்டாங்கன்னா நமக்கு என்னன்னு தெரியணும். அடுத்து மைனஸ் எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன தெரியணும். ஸோ அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ இந்த மூணையும் அப்படியே கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி அதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ஸோ அதோட மீன் வேரியன்ஸு மூவ்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், கியூமுலேட்டிவ் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், கியூமுலன்ஸு கேரக்டரிக் ஃபங்க்ஷனு, அதோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்கியூனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, கர்டசிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, கியூமுலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸுமே பார்த்தோம். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற டாபிக் இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 11ல ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி மாடல் எல்லாம் கேட்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.